பார்க்க வந்துருக்கீங்க. எப்படி சந்தோஷம். இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த முறை ஆட்சி அமைப்பாரா தமிழகத்துல? தமிழ்நாட்டில் அவர் தான் முதலமைச்சர். அதான் முதலமைச்சர். இதுக்கப்புறம் எங்க தளபதி தான் மாசு. தமிழ்நாட்டில் அவர் தான் முதலமைச்சர். யார் பண்ணும்போது பாண்டிச்சேரியிலையும் 30 தொகுதி அமைப்பாங்களே என்னன்னு தெரியல. ஒரு 7 தொகுதி அமைச்சா கூட சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஏன்னா சப்போர்ட்டுக்கு நிறைய பேர் இங்கே இருக்காங்க, நிறைய மக்கள் சப்போர்ட் இருக்கு. பாண்டிச்சேரியில எப்படி இருக்கு? பாண்டிச்சேரியில நீங்க வாக்களிப்பீங்களா? கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக. ஏன்னா நீங்களே பார்க்கல, இங்கே ஃபுல்லாக யூத்து தான் இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் எல்லாத்தோட ஓட்டுமே முக்கால்வாசி தளபதிக்கு தான் போகிறக்கு மெஜாரிட்டி சான்சஸ் தளபதிக்கு தான் இருக்குது. இப்ப விஜயின் வருகை அரசியல்ல எந்த வித மாற்றத்தை உருவாக்கும்? அதுதான் அவர் நிறைய அறிக்கைகள் விட்டுருக்காரு. அதில் இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார்னு நம்புகிறோம். நம்பி தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். ஸோ டெஃபினட்டாக அவங்க அதெல்லாமே பண்ண வாய்ப்பு இருக்குது. பாண்டிச்சேரியில தமிழக வெற்றி கழகத்துடைய செயல்பாடு எப்படி இருக்கு? அவங்களுக்கு கீழே இருக்க எல்லாருமே நல்லா தான் பார்த்துக்கிறாரு. அதாவது தளபதி கீழே அதை ஃபீல்டு ஒர்க் பண்ணுற எல்லாருமே கொஞ்சம் எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க. லைக் பீப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, பீப்புள்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் எந்த ஒரு குறையும் இல்லைண்ணா. விஜயை பார்க்க வந்துருக்கீங்க, என்ன மன நிறைவோட வந்திருக்கீங்க? ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அவர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இத்தனை கூட்டமும் அவருக்காக தான். அதனால் அவர் லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவர் வர வெளியில் நிறையா பேரை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் வெயிட் பண்ணி இருந்து பொறுமையாக பார்த்துட்டு போகலான்ட்டு இருக்கோண்ணா. ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, எப்படி பார்க்குறீங்க? இதுனா அரசியல் அது ஆமாண்ணா, ஜனநாயகன் அது நார்மலாகவே எல்லாத்துக்கும் தெரியும். அவர் என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் உள்ளே என்ன நடக்குதுங்கிறதும் எல்லாத்துக்குமே தெரியும். வெளிப்படையாகவே தெரியுதுங்கும் போது நம்ம அது வந்து சொல்கிறதுக்கு இல்லை. அவர் எதனாலும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற நிலமை. ஸோ ஏன்னா அவருக்கு தடங்கள் இல்லாமல் இல்லை, ஒவ்வொரு விஷயத்துலேயும் தடங்கள் தான். கால் எடுத்து வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் அதெல்லாம் சரியாகும்னு நம்புகிறோம். இன்னொன்று, படம் ரிலீஸ் ஆகும்போது தளபதி விஜய்ன்னு போடாமல் முதலமைச்சர் தளபதி விஜய்ன்னு போடுவாங்கன்னு நம்புகிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், Me too love you. Thank you so much. அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது இருக்குல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.